அனைவருக்கும் ரீத் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது பிர்லா மந்திர். பிர்லா மந்திருங்கிறது தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் 13 ஏக்கர், அதாவது 53,000 மீட்டர் ஸ்கொயர் நிலப்பரப்பில் நவ்பத் பஹாட் என்று அழைக்கப்படும் 280 அடி, அதாவது 85 மீட்டர் உயரமான ஒரு குன்று மேலே கட்டப்பட்டிருக்குது. இது ஒரு ஹிந்து டெம்பிள். கட்டுமானம் மட்டும் 10 ஆண்டுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்குது. 1976 ராமகிருஷ்ணா மிஷனோட சுவாமி ரங்கநாதானந்தவால் திறக்கப்பட்டிருக்குது. இந்த கோவில் பிர்லா அறக்கட்டளையால் கட்டப்பட்டதுனால இந்த கோவிலுக்கு பேர் பிர்லா மந்திர். இந்தியாவில் நிறைய இடங்களில் நிறையான பிர்லா மந்திர் கோவில்கள் இருக்குது. இந்த கோயில் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிர்லா மந்திர் லக்டி காபுல் மற்றும் சட்டசபை ஹைதராபாத் மெட்ரோ நிலையத்தில் பக்கத்தில் இருக்குது. பிர்லா மந்திருக்கு வந்து டிஎஸ்ஆர்டிசி பேருந்து, அப்புறம் எம்எம்டிசி மூலம் கரெக்டாக போக்குவரத்து இருக்குது. அருகில் உள்ள எம்எம்டிசி நிலையம் வந்து லக்டி காபுல். பஸ் நம்பர் 5K5S5. செகந்திராபாத்திலிருந்து மெகதிப்பட்டினத்திற்கு எந்த பேருந்து எண் 113 அது மாதிரியான பஸ்லாம் இருக்குதுங்க. கோவிலை பற்றி சொல்லணும்னா, பிரதான சன்னதி தவிர வெங்கடேஸ்வரர், பத்மாவதி, அப்புறம் ஆண்டாள் ஆகியோரோட மனிதர்கள் தனித்தனி சன்னதியில் இருக்கிறாங்க. சிவன், சக்தி, கணேஷ், அனுமன், பிரம்மா, சரஸ்வதி மற்றும் லக்ஷ்மி உட்பட்ட பல்வேறு தெய்வங்களும் தேவிகளுக்கும் தனித்தனி சன்னதிகள் இக்கோயிலில் இருக்குது. நம்ம இங்கேருந்து உள்ளே போனோடனே உள்ளே ஃபோன்லாம் அலௌடு இல்லைன்றதுனால அதெல்லாம் அங்கே காட்ட முடியல. போகிறதுக்கான இடம் பற்ற குறிப்பு, போக்குவரத்து எல்லாம் நம்ம இதில் சொல்கிறோம். ஆண்கள் மற்றும் குர்பானிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போதனைகள் கோவில் சுவர்களில் வந்து பொறிக்கப்பட்டது. மகாத்மா காந்தி மற்றும் பிற இந்து தலைவர்களால் அடையாளம் காணப்பட்ட பிர்லா கோவில்கள் அங்கங்கே இந்தியாவில் திறக்கப்பட்டிருக்குது. இங்கு உள்ள கட்டடக்கலை மிகப்பெரிய அதிசயமான ஒன்றா இருக்குது. ராஜஸ்தானி மற்றும் உட்கலா கட்டடக்கலைகளில் அந்த கலையை பற்றி வெளிப்படுத்துகிற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. இது 2000 டன் தூய வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டிருக்குது. பிரதான தெய்வங்கிறது வெங்கடேஸ்வரர். இதோட உயரம் வந்து 11 அடி, அதாவது 3.4 மீட்டர் உயரம் இருக்குது. மேலும் செதுக்கப்பட்ட தாமரை வந்து ஒரு குடையை போல் அமைச்சிருக்கிறாங்க. கோயிலோட வளாகத்தில் ஒரு பித்தளை கொடிமரம் 42 அடி, அதாவது 13 மீட்டர் உயரத்தில் இருக்குது. கோயிலோட பாரம்பரிய மணிகள் இங்கே கிடையாது. சுவாமி ரங்கநாதானந்தா கோயில் சூழல் தியானத்திற்கு ஏற்றதாக இருக்கணும் அப்படின்னு விரும்பி ரொம்ப அற்புதமாக கட்டப்பட்டிருக்கு. இதோட என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சிவன் இருக்கிறாரு. இந்த சிவனை தாண்டி போனோம்னா இந்த கோவில் இருக்குது. உள்ளே ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் யூஸ் பண்ணலை. வெளிலேருந்து எடுத்துருக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க ஹைதராபாத் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மேலேருந்து பார்க்கும்போது ஹைதராபாத்தோட ஃபுல் சிட்டியும் நைட்டில் அற்புதமாக தெரியுது. ஆப்போசிட்டில் அற்புதமாக இருக்குது. மேலேருந்து பார்க்கும்போது வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.